வண்டி ஊருக்கு போய் சேரணுமா தேவையில்லையா? வண்டியா என்னடா குரல் கொடுக்குற? மச்சான் இங்கதானே அவளை பாத்தா? என் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்துருச்சு. நான் கேட்ட பைக் மட்டும் வரல. எவ்வளவு செஞ்சிருக்காங்க. பைக் ஒண்டி தானே. பைக் வந்தாதான் ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ பொண்ணை தவிர எதுவுமே வேணாங்க. எந்த போலீஸ்கார மாமூல் கேட்டாலும் பேப்பர் கரெக்டா இருந்தா குடுக்காத போயா. வயசான காலத்துல வீட்டுக்குள்ள இருக்காம இங்க வந்து போட்டியில கலந்துக்கிறியா? 5 பவுன் வேணாம், கொண்டு போய் என்ன சேர்த்துடு. நம்ம பண்ண போஜல 2-3 கேள்வி உயிர் கூசலாடுது. இப்ப ஊர் மக்களும் அடிக்க வராங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தானே கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. நீ யாரு? நான் கான்வென்ட்ல படிச்சிட்டு கலெக்டர் ஆனவன் கிடையாது, கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சிட்டு கலெக்டர் ஆனவன். என் கண்ணு முன்னாடி நிக்காத, செத்து ஒழி. நம்ம ஏன் தமிழ் அரசே குறை சொல்லிட்டே இருக்கணும்? போதி தர்மம் நாட்டுக்காக என்ன செய்தா? இது என்னது இது ட்ரெஸ்? பாதி கைய காணோம். விலைவாசி என்ன கடை அடிக்கிறீங்களா? எவனா செத்து போன கடை அடிக்கிறீங்களா? எவனா ஒரு வெடி பாய் வந்து உங்க கடையில உள்ள பாட்டில அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். இப்ப எங்கயா போச்சு உங்க வியாபார சங்கம் எல்லாம்? இப்ப எங்கயா போச்சு உங்களோட ஒற்றுமை எல்லாம்? அடிச்சு துரத்திக்க அவ்வளவுல. அங்க அப்புறம் அம்மா கூப்பிடுறாங்க. இங்க ஸ்கூல் போலியா? இல்லங்கய்யா. ஏன்டா? தங்கச்சி பார்த்து கால் இல்லங்கய்யா. லங்கோடு சாமியா? லங்கோடு சாமி. என் புருஷன் ராப்பகலா குடிச்சிட்டு வீட்டுக்கே வர்றதில்ல சாமி. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு எருமாட்டு மூத்திரத்தை பொடிச்சு உன் புருஷன் மூஞ்சில ஊத்தி இங்க மண்ணே தெரியல, அங்க எங்க போன்னு தெரிய போகுது. நல்ல வேலை தப்பிச்சோண்டா. அப்பா 5ஆம் தேதி மினிஸ்டர் வர்றாரு. எல்லா அதிகாரிகளும் கண்டிப்பா ஆபீஸ் வந்துடணும். பேர் என்ன? எச்சன்றவங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல. அப்ப கலெக்டர் தான் வேலை கொடுப்பீங்களா? எச்சை என்கிற பிச்சை, பிச்சை என்கிற எச்சை.